வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 55வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஹைதராபாத்தும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 5th May 7:30 PM. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. சன்ரைஸ் ஹைதராபாத்தோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோம்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து லீக் விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் லெஷராக தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஹோம் கிரவுண்டு வின் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மோஸ்ட் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே இந்த மேட்ச் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது அந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெண்டு டீமுமே நல்லா ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி ஓவர்சீஸ் பிளேயரை மேக்ஸிமம் ஒரு 4 பிளேயர் இல்லை 5 பிளேயர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஹிட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த லீக்கில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த டீமோட கேப்டன் அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டீமோட பர்டிகுலராக கோச் ஹேமந்த் பதானி அண்டு பிரவீன் ஆம்ரே. ஸோ ரெண்டு பேருமே நல்லாவே கோச் பண்ணுறாங்க. ஸோ கோச் பண்ணுறதுனால அந்த டீம் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக தான் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீமுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாங்க அந்த கோச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு வேர்ல்டு வைடு கிரிக்கெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்து அந்த இடத்துல மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவர் நல்லாவே ரிஸ்க் யூஸ் பண்ணி நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா 55 மேட்ச் வந்துட்டோம். ஸோ இனி வந்து ப்ரெடிக்ஷன்லாம் அங்கங்கே டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதாவது அப்ஸ் டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே மாதிரி மேட்ச் ஃப்ளோ போகாது. சில இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம யோசித்தோம்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த டீமில் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேட் கமின்ஸு டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்க நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரெடிஷனில் போவோம். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் 11ல் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 203. ஸோ எஸ்ஆர்எச் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டு சடனாகவே அட்டாக்கிங் மோடு தான் போவாங்க எடுத்த உடனே. ஸோ அந்த ஆங்கிளில் போகும்போது நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சடனாக ஸ்ட்ரகிள் ஆகி அந்த 160 தடுமாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் மெயினாக யோசிக்கணும். ஸோ ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வந்து ஹைலி ரிஸ்க் தான். ஸோ நம்ம சொல்கிறது எதுவுமே நடக்காது. ஸோ மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேண்டசியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆன் டைமில் பிச் வைஸ் சில மாறுதல் நடக்க சான்சஸ் இருக்குது. பிச் இருக்குது, பிளேன் 11 இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறும் சம்டைம்ஸு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் டீம் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 203 ரன் ஹையஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 37 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்டு 46. ஸோ ரீசெண்டாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த நம்பர் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து நல்லா ஹை ஸ்கோர் செட் பண்ணாங்கன்னா கேம் கொஞ்சம் அவங்க பக்கம் போகும். ஸோ இல்லை சகிலாகி போகிறாங்க அப்படின்னா இந்த சைடு குவாலிட்டியான ஸ்பின்னர் வச்சுருக்காங்க. பவுலர்ஸும் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் டிசிக்கு ஃபேவராக தான் தெரியுது. ஸோ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது 2 டீம் சைடுமே மேக் பண்ணுங்கள். 2 டீம் சைடுமே பேக்கப் வைங்க. கான்செப்டை மெயினாக பிடிச்சிக்கங்க. ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு அப்படி அந்த கான்செப்டில் எடுத்துகிட்டு போங்க. நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை டிசி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கான்செப்ட் பிடிங்க. சம்டைம்ஸ் ப்ரிடிக்ஷன் வந்து டிப்பாகி டிசி பக்கம் வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் மெயினாக அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ ரீசெண்டாக பாருங்கள் இந்த இடத்துல 143 ரன்னு எஸ்ஆர்ஹெச் மும்பை கூட. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கோர் இந்த இடத்துல 248 ரன்னு பஞ்சாப் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜிடி கூட 152. அடுத்து லக்னோ கூட பார்த்திங்கன்னா 190. ஸோ இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு மிக்சிங்கான ஸ்கோர் தான் எஸ்ஆர்ஹெச்ட்டை பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருந்தாலும் பட் ஆஃப் நெட்டில் ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் இருக்காங்க. நல்லாவே பவுலர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே டெத்தில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் பவுலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபார்மில் இல்லைனா கூட அவுட் ஆஃப் ஃபார்ம் பவுலராக இருந்தாலும் அந்த இடத்துல அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல விப்ராச்சினிகாம் கூட மூவ் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பவுலர்ஸ் வந்து குல்தீப் யாதவுக்கு ஸ்பெல் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக டிசி மூவ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா விப்ராச்சினிகாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைனூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபேண்டசியில் வந்து ஒரு டிப்ஸு தான். பட் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட ஹெட்வேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 163 ரன் டிசி கூட ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசி தான் வின்னு. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நடக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹை ஸ்கோர் போயிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் மாதிரி எஸ்ஆர்ஹெச் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா டிசி ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்து மேட்ச்சு டிப்பாக சான்சஸ் இருக்குது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஸ்டாட்ஸ் உங்களுக்கு மெயினாக வந்து அப்டேட் பண்ணுறேன். 2 டீமோட ஹெட் விக்கெட்ஸ் தான். ஸோ அதில் பர்டிகுலராக அங்கீத் வர்மா ஒரு 74 வச்சுருக்காரு. டிசியில் பார்த்தீங்கன்னா ஃபாப் டுப்ளசி ஜாக்கு 2 பிளேயர்ஸுமே டீசெண்டான இன்னிங்ஸ். அபிஷேக் போகிறவங்களும் நல்ல ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக
ஸ்டார்க் வந்து ஃபயர் ஆகிருக்காரு. ஸோ அதுதான் மெயினான விஷயம். இந்த மேட்சும் அதே மாதிரி நடக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சோட சேம் 11 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேபி ஏதாவது மாறுதல் அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத்தில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் ஆனாலும் அந்த ஸ்குவாடில் ஒன்றும் பெருசாக பிளேயர்ஸ் இல்லை. பட் டிசியில் வந்து அந்த மாதிரி நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் மாறும். பட் ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அபிஷேக் சர்மா ப்ளஸ் அவர் கூட பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங்னா சைட்டாக உள்ளே வந்துடுவார். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அபிஷேக் சர்மா பற்றி இந்த வாட்டி 2 இன்னிங்ஸுமே இந்த மேட்ச் கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டீமோட சைட்டாகவே கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். பட் அந்த இடத்துல இனிஷியலாகவே அக்சர் பட்டேல் வந்தால் ஒரு த்ரெட் இருக்குது, 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ இங்கே அபிஷேக் கிளிக் ஆகிட்டாருன்னா 200 ஸ்கோர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அபிஷேக் ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா 160 165. ஸோ அப்போ நீங்கள் 2 டைப்பில் டீம் மேக் பண்ணி ஆகணும். ஸோ நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரிடிக்ஷனை தாண்டி ஸ்டாட்ஸை தாண்டி நம்பரை தாண்டி யோசித்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் இவங்களுக்கு கொஞ்சம் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் ப்ளே பண்ணுவாங்க எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு வின் பண்ணாலும் ஒன்றும் யூஸ் இல்லை, வின் ஆகினாலும் யூஸ் இல்லை. ஸோ கடைசியாக ஹோமில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணும்போது டிசி கூட கொஞ்சம் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ மேட்ச் அவ்வளோ ஈஸியாக டிசி பக்கம் விட்டுற மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அபிஷேக் சர்மா கேப்டன் கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் அப்படி இல்லை விசி. ஸோ மேபி டபுள் ஆப்ஷன் போல் பண்ணணும் பாசிபிலிட்டிஸ் அங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 520 ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. த்ரெட்டுன்னு பார்த்தா அக்சர் பட்டேல் கிட்ட ரொம்பவே இயர்லியாகவே இருக்குது. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணால் நடக்க சான்சஸ் இருக்குது இந்த த்ரெட்டு. அப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். செகண்ட் பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் பண்ணுறாங்கன்னா அக்சர் பட்டேல்கிட்ட மாட்ட சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஓவரில் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. பட் அதை தாண்டி இங்கே இவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இவராகவே அவுட் ஆயிடுவார் சம்டைம்ஸ். ஸோ நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ்ட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இஷான் கிஷான் ஒரு ஆவரேஜ் பேட்டிங் தான். ஸோ 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ அவர் வாங்கின காசுக்கு அந்த ஒரு மேட்ச் அடித்து ஹிட்டு கொடுத்துட்டார் ஃபஸ்ட் கிளாஸாக. ஸோ அதோட அவர் ரோல் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மேட்ச் பெருசாக பர்ஃபார்மன்ஸ்னு இருக்காது. ஸோ ஒரு ஆவரேஜ்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பிளேயரை நீங்கள் மல்டிபிளாக போகிற டீமில் ரொட்டேட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஆவரேஜ் பிளேயர் அந்த இடத்துல ஒரு 20 25 அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஏதாவது கேட்ச் அந்த மாதிரி மிஸ் ஆகுது அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த இடத்துல இஷான் கிஷான் ஒரு ஆவரேஜ் தான் கொடுக்குறேன். பட் ஸ்டார்க்கு தான் இந்த மேட்ச் வந்து ஃபயராக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயராக எஃபெக்டிவாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 40 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வச்சிருக்காரு. ஸோ நல்ல நம்பர்ஸ் தான். பட் கொஞ்சம் ஃபேர்லெஸ் கிரிக்கெட் ஆடினார்னா இந்த ஆவரேஜுங்கிறது ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸாக வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 50 கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹென்ரி கிளாசன் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வராரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் லூஸ் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அங்கே வின் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கேப்டனாக வருவார். ஸோ மேட்ச்சை லூஸ் பண்ணுறாங்கன்னா விசியாக வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா ஆவரேஜ் ஒரு பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணிங்க இந்த இடத்துல. பட் என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் 20+ தான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நல்ல பிளானோட தான் வருவாங்க டிசி. ஸோ பெரிய அக்ரெசிவ்ங்கிறது இந்த மேட்ச்சில் இருக்காது. ஸோ பேட்டில்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அக்சர் பட்டேல்கிட்ட அவுட் ஆயிருக்காரு. குல்தீப் யாதவ்கிட்ட நல்லா எக்ஸ்பென்சிவாக போன பிற்பாடு தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அது ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் இந்த இடத்துல இல்லை. நெக்ஸ்ட்டு அங்கித் வர்மா ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ளாப் தான் கொடுக்குறேன். ஸோ அதிகமாக மல்டிபிள் ஒரு 9 டீம் போடுறவங்க ஏதாவது ஒரு 2 டீமில் ரொட்டேட் பண்ணுங்கள். டோட்டலாக இவரை நம்பி போக வேணாம். ஸோ ஒரு மேட்ச் 74 வச்சுருந்தாலும் ஹெட்விகெட்ஸில். பட் இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் ஒரு 18 ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. ஸோ அந்த ஆங்கிளில் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ ரெட்டியோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச்சில். கண்டிப்பாக ஒரு 2 ஓவராக பவுல் பண்ணுவார். ஏன்னா அங்கே ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் ஒன்று இல்லை. பட் சமி கிளிக் ஆகலை அப்படின்னா இவர் கண்டிப்பாக 2 ஓவர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்னா கண்டிப்பாக பவுலிங் சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டில்னு பார்த்தா குல்தீப் அவுட் ஆயிருக்காரு. ஸ்டார்க்கு கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 39 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பவுலிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரியான் பராக் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண மாதிரி இவரோட ரோல் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெண்டிஸ் ஸ்பின் விக்கெட்டாக இருக்கணும். ஸ்பின் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னா இவரோட ரோல் வந்து கண்டிப்பாக நல்ல ரோலாக இருக்கும். பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஹைலி ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப்பு, அதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச்சில். ஸோ ட்ரை பண்ணுறவங்க உங்களோட டீம் 4 எப்படி மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடிஷ்னல் ரொட்டேட்டிங் பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்க எஸ்ஆர்ஹெச், டாப் ஆர்டர் சகலாவும் அப்படிங்கிற டீமில் கமிந்த மெண்டிஸை ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு செகண்ட் வந்து பவுல் பண்ணணும் பாசிபிலிட்டிஸ். அங்கே ஏதாவது ஒரு விக்கெட் அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணால் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். பேட் கமின்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம், நல்ல பிக்கு. 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம். ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து டிராவிஸ் ஹெட்டு, பேட் கமின்ஸ்
2 பிளேயருமே இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கேப்டன் விசி நீங்கள் எப்படினாலும் ரொட்டேட் பண்ணி இவரை ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு இவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெனியூவை பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட் வச்சிருக்காரு. பேட்டில்னு பார்த்தா குல்தீப் யாதவ் இருக்குது, சமீர் அட்டா ஒரு முறை அவுட்டாக இருக்கார். பட் குல்தீப் யாதவ் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஸ்லைட்லி அந்த இடத்துல கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருப்பார் குல்தீப். பட் பிச்சு எப்படி இருக்கிறதா பார்த்துக்கலாம் ஆன் டைமில். பட் எனிவே கேப்டன் விசி வந்து ரெண்டு டீம்லையுமே 2 இன்னிங்ஸுமே வந்து ட்ரை பண்ணலாம் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் பட்டேல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பேஸ். ஸோ ஹர்ஷர் பட்டேல் இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீமில் மட்டும் ஒரு எடுங்க. அப்படி இல்லைன்னா டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போகிறது கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு விக்கெட் மல்டிப்ளாக மாறுமா அப்படின்னு பார்த்தா டவுட் தான். ஸோ மீடியம் பேஸ் கொஞ்சம் நல்லாவே அடிக்கக்கூடிய பிளேயர் தான் டிசியில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு விக்கெட் ஆஸ் பர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏதாவது லக்கு அந்த 14, 16, 18 வந்தார்னா 1-2 மாறவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள்லையும் யோசிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஷுவராக நீங்கள் எடுத்துங்க, ஒரு அடிஷ்னல் பவுலராக எடுத்துங்க, நல்ல ஒரு சூட்டாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணிட்டு போகிறது கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மேட்ச் வந்து ஃபயராக இருக்க போகிறது ஜெயதேவ் உணர்கட்டு தான். இனிஷியலாகவே பவர் பிளேயில் ஹர்ஷர் பட்டேல் பாருங்கள் சமிக்கு கூட கொடுக்காம ஜெயதேவ் உணர்கட்டு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மல்டிபிள் விக்கெட் இயர்லியே எடுப்பார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்கு, ஃபாப் 2 பிளேயருமே ஸ்ட்ரகிள் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இனிஷியலாக. பட் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். பட் எனிவே அந்த மல்டிபிள் விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் விசியாவது ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 10 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு, 12 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் மல்டிபிள் விக்கெட் நீங்கள் ஜெயதேவ் உணர்கட்டுக்கு உண்டு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்சாரி செகண்ட் போல் பண்ணாருன்னா 3 விக்கெட் அவர் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நல்ல ஒரு லெக் பிரேக் பவுலர் தான். ஒரு மேட்ச்சில் ஹெட் வெயிட்டில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெருசாக நம்பர்ஸ் இல்லைனாலும் செகண்ட் போல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இந்த வென்யூவில் இருக்குது. ஸோ அங்கே அந்த மல்டிபிள் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை பிச்சு வந்து டோட்டலாக ஃப்ளாட்டாக கொடுக்குறாங்க, ஒரு 250 ரன் போகும் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகமது சமியை பற்றி சொல்லணும்னா ஐபிஎலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். பட் இந்த ஐபிஎல்லில் பெருசாக இவர்கிட்ட நம்பரே இல்லை. ஒரு இன்டர்நேஷ்னல் பவுலர் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கிறது இந்த சீசனில் சமியை தான் சொல்லணும். பட் நல்ல ஒரு பிளேயர். ஸோ எப்போனாலும் கம்பேக் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அது ஒருவேளை இன்றைக்கி கூட இருக்கலாம். அப்போ சமியை வச்சு நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னாக்கா இனிஷியலாகவே விக்கெட் 3+1 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் ஒரு டீம் செட் பண்ணுங்கள், இல்லை 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் செட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் யோசிக்க முடியும். டோட்டலாக ட்ராப் அவுட் ஆகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் லாஸ்ட் கேமும் டிப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் முகமது சமிக்கு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா டவுட்டு தான் என்னோடய ப்ரெடிக்ஷன். பட் நீங்கள் 3 டைப் ஆஃப் டீமில் தான் அவரை ட்ரை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, இனிஷியலாக ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருக்குது இந்த பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 3+1 கிடைக்கும். அப்படி ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டீம்லேயும் உள்ளே இன் பண்ணுங்கள். டோட்டலாக ஃப்ளாப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்லையும் மூவ் பண்ணுங்கள். ஷுவர் ஷாட்டாக என்னால் வந்து முகமது சமியை கொடுக்க முடியாது. ஸோ நல்ல பிளேயரு, இன்டர்நேஷ்னல் பிளேயரு. ஸோ அடுத்து வரக்கூடிய ஐபிஎல் முடிஞ்சு இன்டர்நேஷ்னல் டீமில் சஜஷன் உள்ளே வரணும் அப்படின்னா இந்த மேட்ச் இவருக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்னு நான் சொல்லுவேன். அங்கே வைக்கிறேன் இவருக்கு. அதனால தான் இந்த இடத்துல அலாட்டாகவும் கொடுத்துருக்கேன், ரிஸ்க்காகவும் கொடுத்துருக்கேன், ஃபயராகவும் கொடுத்துருக்கேன். ரீசன் வந்து அதுதான். ஸோ 3 டைப்பில் இவரை யூஸ் பண்ணிக்கலாம். இம்பேக்டாக பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு ஷோராக நீங்கள் எடுத்துக்கலாம். 2 இன்னிங்ஸுமே கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் கேப்டன் விசி கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி டீம் போடுங்க. அதில் மிச்சல் ஸ்டார்க்கிட்ட 2 முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ வெனியூவில் ஓகே, ஹெட்வேர்ட்ஸில் ஓகே, 2மே இருந்தாலும் பட் ஸ்டார்க்கோட ரோல் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதிகமாகவே. அந்த மல்டிபிள் சமி எப்படி 3+1 சொன்னோம், அதே மாதிரி ஸ்டார்க்கு வந்து இனிஷியலாகவே அந்த 3+1 வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 ஆங்கிளில் 2 பேட்டர்னில் மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த பேட்டர்னுக்கு சரியான பேக்கப் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ரேங்க் வரும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இதை தாண்டி வந்து எஸ்ஆர்ஹெச்சில் நான் சில பிளேயர்ஸ் கொடுக்கலன்னா அந்த பிளேயர்ஸை வந்து உங்களோட மல்டிபிள் டீமில் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இதில் இல்லாத பிளேயர் ஆன் டைம் வந்தாங்கன்னா மட்டும் டெலகிராமில் அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஈசன் மலிங்கா ஃபஸ்ட்டு போலிங்னு எடுத்துக்கலாம். 1 விக்கெட் உண்டு, 1-2 மாறுமா அப்படின்னு பார்த்தாக்கா ஸ்லைட்லி டவுட்டு தான். அதனால் ரொட்டேட்டிங் பிளேயரை கூட ஃபஸ்ட்டு போல் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்கள். டிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீம் தான். ஸோ இந்த மேட்ச்சில் இந்த சீசனில் வந்து ரொம்ப ஒரு
குவைட்டாக மூவ் பண்ணி நல்ல ஒரு அக்ரெசிவாக தான் வர்றாங்க. ஸோ நல்ல சான்சஸ் இருக்குது அந்த டாப் 4 பிளேஸ் சீல் பண்ணுறதுக்கு இந்த டீமுக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் அணுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அபிஷேக் பொருள், ஃபாப் டு பிளிஸ் 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல அபிஷேக் பொருள் பவர் பிளே யூஸ் பண்ணி டீசெண்டாக ஒரு இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. பட் லெஃப்ட் ஹேண்டரு, ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு குவாலிட்டியாக ஸ்ட்ரைக்கர் நல்லா குயிக்காக ரொட்டேட் பண்ணாருன்னா ஃபேண்டசி அந்த 28 ரன் வந்தால் கூட உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை அங்கே ஏதாவது கேட்ச் ஏதாவது ட்ராப் ஆகிடுச்சுன்னா ஒரு 7 ஓவர் கிரீஸில் இருந்தால் கூட கேப்டன் விசி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாப் டு பிளிஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் தான். 2 பிளேயருமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கேப்டன் விசி கொடுக்குறேன். 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக தான் இருக்கும். பட் பேட்டில் வைஸு ஒரு சில மேட்ச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டில்னு பார்த்தா ஜெயதேவன் கிட்டத்தட்ட 76 ரன் ஸ்கோர் பண்ண இப்போ தான் அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷர் பட்டேல்கிட்ட கொஞ்சம் ஏர்லியாக தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஹர்ஷர் பட்டேல் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாரான்னு பார்த்தா டவுட் தான். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது 2 பிளேயருமே 2 ஓப்பனருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கருண் நாயர் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 4 மேட்ச்சில் பாருங்கள் 18 தான் வச்சுருக்காரு இந்த வெனியூவில். ஹெட் விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் 27 வச்சுருக்காரு. பட் ஹெட் விக்கெட்டை விட வெனியூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும், டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ளாப்னு கொடுக்குறேன். பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் ஃப்ளாப்பு. நீங்கள் மல்டிபிளாக 9 டீம் போடுறீங்கன்னா ஒரு சில டீமில் ரொட்டேட்டிங் பிளேயராக இவரை யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கேஎல் ராகுல் கண்டிப்பாக இவர்கிட்ட 30+ இந்த மேட்ச்சில் உண்டு. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 30 வந்து 50 கன்வெர்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்கோர் அப்போ ஒரு 200+ வரவும் சான்சஸ் இருக்குது இந்த வெனியூவில். ஒருவேளை கேஎல் ராகுல் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா 50% டீமில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போங்க. 9 டீம் போடுறீங்கன்னா 4 டீமில் ட்ரை பண்ணுங்கள், 5 டீமில் பிளேயராக மட்டும் உள்ளே கொண்டு வாங்க. செகண்ட் பேட்டிங்கில் ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல முகமது சமீட்டு 2 முறை அவுட் ஆகிருக்காரு, பேட் கமின்ஸ்டும் அவுட் ஆகிருக்காரு. ஸோ சமியை கூட கொஞ்சம் ஓரமாக வைங்க. பேட் கமின்ஸ் கண்டிப்பாக இவர் போல் பண்ணும்போது உள்ளே வந்தார்னா மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது. ஸோ ஹெட் விக்கெட்ஸ் வெனியூ 2மே ஓகே தான். பட் பேட்டில் கொஞ்சம் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷரும் சொல்லலாம். டிசியை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணால் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். அந்த ஆங்கிளில் தான் நம்ம ஃபேண்டசி யோசிக்க முடியும். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் வந்து டோட்டலாக டிப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் மெயினாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல். ஸோ நல்ல பிளேயரு, நல்லா வர்றாரு, சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. மேனேஜ்மெண்ட்டும் இவருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. பர்டிகுலராக ஹேமந்த் பதானி வேறு லெவல் அப்படி தான் சொல்லணும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன மாதிரி தான் இந்தியன் டீம்னு கிடையாது. பட் வேர்ல்டு வைடு கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும்போது அங்கே ஆஃப் பிரேக் தான் வருவாங்க, ரைட் ஹேண்ட் இருக்கும்போது ஸ்பின்னர் லெஃப்ட் ஆர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் லெக் பிரேக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளானே உடச்சிட்டாரு அந்த டீமோட கோச். ஸோ அதுதான் மெயினான விஷயம். லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் அசந்து போயிட்டேன். ஸோ என்னடா வேறு மாதிரி மூவ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் இருந்தது. பட் அந்த இடத்துல விக்கெட்டும் கிடச்சிது. டெத்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவ் தான் டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்போ என்ன பண்ணுவோம், ஒருவேளை நம்ம ஸ்மெல் பண்ணதுனால மாற்றி கூட போகலாம். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 35 இருக்குது, ஹெட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 22. ஸோ நல்ல ஒரு கேப்டன் பிக்கு தான். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கேப்டன் வீசி மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இவரோட பேட்டில் ஒரு 30 ரன் கன்ஃபார்மு, 2 விக்கெட் கன்ஃபார்ம். அதே செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது 3 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. 3 விக்கெட்டு ப்ளஸ் 20 ரன் சான்சஸ். எப்படி பார்த்தாலும் கேப்டன் விசிக்கு ஒர்த்தான பிளேயரு. பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்க பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதையும் ஆன் டைமில் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஹர்ஷர் பட்டேல்கிட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்கார். ஸோ பெருசாக இவரோட பேட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த இடத்துல. ஹெட் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் வச்சிருக்காரு. இந்த வெனியில் வந்து 4 விக்கெட் வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 விக்கெட் இருக்குது. ஸ்டப்ஸு செகண்ட் பேட்டிங்னா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வேளை ஃபேபு ஸ்லிப் ஆகிட்டார் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டப்ஸ் உள்ளே வருவார். ஸோ அதே செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விசி வர அளவுக்கு ஒர்த் ஆகக்கூடிய பிளேயரு. கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 170 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா மேட்சை வின் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஒரு 170 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது டாப் ஆர்டர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா அந்த டீமில் ஸ்டப்ஸ் வந்து கேப்டனாவோ விசியாவோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் மீன் பண்ணிங்க. ரெட்டிகிட்ட ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. ஸோ ஹெட் விக்கெட்டில் வந்து வீக்காக இருந்தாலும் பட் நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ராஜ் ஷுவர் ஷாட் தான், கண்டிப்பாக வந்து கேப்டன் விசி பிக்கு தான். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இவர்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அந்த 2 விக்கெட் எடுத்தாலும் பட் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது இவரோட பேட்டில் அந்த 20 ரன் வந்தாலே விசிக்கும் ஒர்த் ஆகக்கூடிய பிளேயர் தான். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது டிசி வின்னிங் அப்படிங்கிற கான்செப்டில் போகிறவங்க
அக்சர் பட்டேல் கேப்டன், விப்ராஜ் விசி. அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்டார் கூட ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷன் ஆகும். ஸோ ஸ்டாருக்கு தான் இந்த மேட்ச் ஃபயராக இருக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா பவர் பிளேயில் டோட்டலாகவே எஸ்ஆர்ஹெச்சை உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நல்ல ஸ்விங்கு, ரிவர்ஸ் ஸ்விங்கு, அவுட் சைடு யாக்கரு, ஒய்டு யாக்கரு எல்லாமே கலந்து போட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 7 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த நம்பர்லாம் இந்த மேட்ச் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக என்னோட கணக்கு வந்து 3+1 ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நடக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் மெயின் பண்ணி கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிக்கு தான் மிச்சல் ஸ்டார்க். சப்போர்ட்டிங் பிளேயராக சமீந்தாரா எடுத்துக்கலாம். ஸோ எங்கே வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, சமீரா வந்து ஒரு விக்கெட் தான் கிடைக்கும், 2ஆக மாற சான்சஸ் கம்மி தான். அதனால் கொஞ்சம் ரொட்டேட்டிங் பிளேயராக எடுத்துக்கலாம். குல்தீப் யாதவ் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஒரு விக்கெட் 2ஆக மாற சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் ஸ்பின்னுக்கு வந்து செகண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது வெனியூ. ஸோ அப்படி பார்க்கும்போது டிசி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்டில் போகும்போது உள்ளே வைங்க. எஸ்ஆர்எஸ் சைடு போகிறவங்க ஸ்லைட்லி ட்ரா பண்ணிட்டு போங்க. அப்போ எப்போ ட்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி நல்லா ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல குல்தீப்பை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. நல்ல ஒரு ஹை பிக் பிளேயரை ட்ராப்புக்கான ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வெனியூலையும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டில் 19, அது பெருசாக விஷயம் இல்லை. பட் வெனியூவில் 2 விக்கெட்டுங்கும்போது ஸ்பின்னுக்கு ஃபேவராக இப்போ இருக்கக்கூடிய பிச்சு இருக்கிறதுனால, அதாவது ப்ரீ மேட்சஸ் பிச்சு லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஒரு 5 மேட்சோட அனலைஸ் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒருவேளை இன்றைக்கி அதை தாண்டி வேறு பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, 23, 24 ப்ளே பண்ண ரொம்ப ஸ்லோ விக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எஃபெக்டிவாக போல் பண்ணுவார். 3-4 விக்கெட் எடுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பிச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும். மெயினாக அதை கன்சிடர் பண்ணிங்க. பட் அந்த டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இவர் ஓவர் கம்ப்ளீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். விப்ராஜ் நிக்காமும் அக்சர் பட்டேல் வச்சுமே முடித்தாங்க. ஸோ இந்த மேட்ச் மேபி வந்து எப்படி ஆங்கிள் கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதையும் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் பார்த்துட்டு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். முகேஷ் குமார் எடுத்துக்கலாம். ஷியூராக வந்து முகேஷ் குமார் வந்து 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் மென்ஷன் பண்ணல, டைம் ஆகிடுச்சு, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் போச்சு. பட் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பட் மேட்ச் வந்து வீடியோ வந்து ஏர்லியாக போடலான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் மொபைல், லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அதனால் மெயில் பண்ணுற நீங்களாம் தயவு செஞ்சு வந்து இனிமேல் யாரும் மெயில் பண்ணாதீங்க. அப்படி மெயில் பண்ணுறீங்கன்னா 9 பிளேயர் உங்களுக்கு டீட்டெயில் இருந்தால் மட்டும் மெயில் பண்ணுங்கள். 9 பிளேயர் இருக்கணும், மினிமம் 9 பிளேயர். 8 பிளேயர்லாம் இருந்தால் அனுப்பாதீங்க. 8 பிளேயர் யாருனாலும் வைக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க, பார்க்காதவங்க, ப்ளே பண்ணுறவங்க, ப்ளே பண்ண தெரியாதவங்க, கண்ணை மூடிட்டு தொட்டால் கூட 8 பிளேயர் டிடி வந்துடும். சரிங்களா? நீங்கள் இவ்வளோ தூரம் வீடியோ பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, என்னால் முடிஞ்ச இன்புட்டும் கொடுக்குறேன், டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை தாண்டி பண்ணாமல் நீங்கள் 6 டிடி 7 டிடி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா 10 டிடி 11 டிடி வந்தவங்களாம் நான் கொடுக்க முடியல, பார்க்க முடியல. 150 மெயில் 200 மெயில் அனுப்புகிறீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது இருக்கணும், மனசாட்சின்னு இருக்கணும். நான் அதில் எந்த மெயிலை போய் பார்ப்பேன்? இதில் ஒரு மெயிலில் ஒரே மெயிலை வந்து 3 தடவை 4 தடவை அனுப்புகிறீங்க. திருப்பி அதை போட சொல்லி அனுப்புகிறீங்க. போட்டால் நீங்களாம் லைக் பண்ணுறீங்களா, பார்க்குறீங்களா? அதை நீங்கள் பாட்டு அனுப்பிட்டு போயிடுறீங்க. அங்கே ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாமல் கிடக்கிறான், எடுத்து போடுவான் அப்படின்ட்டு. குப்பை மாதிரி தான் கிடக்க எல்லாம் வந்து. மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லு, லேப்டாப் ஃபுல்லு, எல்லாமே ஃபுல்லு. இவ்வளோ நேரம் உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறதே வேலையாகி போச்சு. அதனால் தயவு செஞ்சு யாருமே இனிமேல் வந்து மெயில் வந்து அனுப்பாதீங்க. அப்படி அனுப்புகிறீங்கன்னா 9 டிடி இருந்தால் மட்டும் அனுப்புங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச டிப்ஸை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் லைக் பண்ணுறீங்களா பண்ணாலே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோடய லாஸ்ட்டு ஃபைனலு. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 மட்டும் அனுப்புங்க. இந்த மை 11 சர்க்கிள், வேறு சர்க்கிள், அது இதெல்லாம் அனுப்பாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஆப்லாம் நான் போகிறதே இல்லை. எனக்கு அதை பற்றி எந்த ஒரு டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. ஓப்பனாகவே சொல்லிடுறேன். தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி அனுப்பி சங்கடப்படுத்தாதீங்க. ஏன்னா அனுப்பிட்டீங்களேன்னு அதை பார்க்குறதுக்கு எனக்கு சங்கடம், அனுப்பிட்டு ஒருத்தன் போடாமல் இருக்கானேன்னு உங்களுக்கு சங்கடம், போட்டாக்கா நீங்கள் அதை லைக் பண்ண மாட்டேன்றீங்கன்னு எனக்கு சங்கடம். ஒரு மெயில்னால எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்கள். ஸோ அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தயவு செஞ்சு. ஸோ முகேஷ் குமார் வந்து 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம், 2 விக்கெட். ஸோ அன்னெசரி பேச்சே வேண்டாம் இனிமேல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா, ஷுவர் ஷாட்டு. கண்டிப்பாக 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இவரோட ரோலில் ஒரு 30 ரன் குயிக்காக வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஃபைட்டிங் பண்ணுவார். மேட்ச் வந்து க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது, க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் மேட்ச் ஸ்ட்ரகிள் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண பஞ்சாப் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா இவரோட பார்ட்னர் ஷஷாந்த் சிங் வச்சு வெளுத்திருப்பார். ஸோ அந்த மாதிரி அடிக்க சான்சஸ் இருக்குது. அப்படி கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஷஷாந்த் சிங் மாதிரி பேட்டிங் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் சான்ஸ் கிடைக்கணும் அந்த இடத்துல. வெனியூவில் ஃப்ளாப் தான், பட் ஹிட்டரு. பட் இந்த நம்பர்லாம் இந்த இடத்துல இந்த மேட்ச் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மெயினாக சொல்கிறேன். ஜாக் ஒருவேளை ஆன் டைம் வந்தால் எடுத்துக்கலாம். நல்ல பேட்டிங். இந்த மேட்ச் கொஞ்சம் கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த எஸ்ஆர்ஹெச் கூட கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மேட்ச் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அந்த டீம் ஜாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பெருசாக அவருக்கு
கிளிக் ஆகலை. பட்டு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து அப்பப்போ இந்தியன் பிச் கண்டிஷனில் வந்து சம்டைம்ஸ் டிப்பாக ஒரு சகஜம் தான். ஸோ நம்மளோட ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறாங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் வராங்க. ஆல்மோஸ்ட் நானும் தொடர்ச்சியாக கவனிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்னோட வீடியோ கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா அவங்களும் கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சோம்னா இந்த மேட்ச் வந்து ஜாக் வாய்ப்பு கிடைக்குமான்னா ஓவர்சீஸ் ஸ்லாட் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான், ஹென்ரி கிளாசன், அங்கித் வர்மா, ஜெயதேவ் உணர்கட்டு, சேசான் அன்சாரி, அடுத்து முகமது சமி, அபிஷேக் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வீடியோவில் மேலே கொடுத்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர் சிம்பிள் கொடுத்துருப்பேன். மிச்சல் ஸ்டார்க்கு 1, அபிஷேக் பொருள் 2, அன்சாரி 3, ஜெயதேவ் உணர்கட் 4. ஸோ இந்த 4 பிளேயரும் மோஸ்ட்டு உங்கள் ஃபேண்டசியில் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துங்க. எக்ஸ்ட்ராவாக தான் நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷனை நீங்கள் இன் பண்ணணும். வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம். நிதிஷ்குமார் ரெட்டி அந்த இடத்துல ஃபயராக இருக்கார். ஃபாப் டு பிளஸி நல்லா ஃபயராக இருக்கார். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஃபாப் டு பிளஸி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஃபாப் வந்து கிளிக் ஆகிட்டாருன்னா கேஎல் அந்த மேட்ச்சில் பிளேயராக மட்டும் இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஸோ விக்கெட் கீப்பராக அந்த இடத்துல கேஎல் சில பாயிண்ட்ஸ் அங்கேயும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா பிளேயராக நீங்கள் உள்ளே கொண்டு வர நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேஃபாக கேப்டன் வீசி போகிறவங்க இங்கே ட்ரை பண்ணலாம். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரி கிளாசன், ஃபாப் டு பிளஸி, கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல். பட் ரிஸ்க்காக வேணும் அப்படிங்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருப்பேன். அந்த பேட்டர்னில் போங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் இந்த மேட்சோட ப்ரிடிக்ஷன். ஸோ ஒன்றும் பெருசாக யோசிக்காதீங்க, சிம்பிளாக போங்க. நல்ல வின்னிங்ஸ் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே அப்படி தான் நடக்கும். இது என்ன ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட டெமோ டீம். ஸோ டெமோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெடிக்ஷனை தாண்டி நம்பர்ஸ் தாண்டி யோசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக போகக்கூடிய ப்ரெடிக்ஷன் தான் இங்கே எப்படி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டீம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் டெமோ, டிசி பேட்டிங் பண்ணுறாங்க. டிசி பேட்டிங் பண்ணால் இதுதான் டீமு. கொஞ்சம் நகர்த்தி கூட காமிக்கிறேன். இதுதான் டீமு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து அக்சர் கொடுத்துருக்கேன், விசி வந்து சமி கொடுத்துருக்கேன். அதாவது சமி அந்த 3 விக்கெட் எடுப்பார். அந்த ஆங்கிளில் 3+ எடுப்பாருங்கிறதுனால தான் இங்கே நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபாபு கட் பண்ணியிருக்கேன், அபிஷேக் கட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தெரியும் பார்க்குறதுக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் இன் பண்ணி கூட வச்சுக்கலாம். சப்போர்ட்டிங் பிளேயராக கம்மின்ஸ் எடுத்திருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் எடுத்திருக்கேன், முகேஷ் எடுத்திருக்கேன். ஸோ 2 ஸ்பின்னர் போயிருக்கேன். ஒருவேளை அதில் எதனா பிளேயர்ஸ் மாற்றணும்னா சில பிளேயர்ஸ் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி கூட பார்த்துக்கலாம். விசி மாற்றணுன்னா இந்த இடத்துல அபிஷேக் ட்ரை பண்ணலாம், கிளாஸன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இது ஒரு டீமோட கான்செப்ட். ஸோ இதே நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறீங்க எஸ்ஆர்ஹெச் பக்கம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபயராக வரும் அப்படிங்கிற கான்செப்டில் 2 பேட்டர் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த பேட்டர்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஃபாப் டு பிளஸி, மிச்சல் ஸ்டார்க்கு. ஸோ அந்த இடத்துல சமீரா வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி இன்னொரு பேட்டரிங்க இந்த இடத்துல ஸ்டப்ஸு ட்ரை பண்ணோன்னா ஹெட்டு ட்ரை பண்ண நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லைனா ரெட்டி எடுத்துக்கலாம். ஸோ அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். விசி மாற்றணும் அப்படின்னாக்கா இந்த டீமில் வந்து அக்சர் பட்டேல், இந்த இடத்துல சமீரை ட்ராப் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து விப்ராஜ் நிக்காம் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல அசுதோஷ் சர்மா உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ரெடிக்ஷனு, நம்ம ஸ்டாட்ஸ் படி கொடுக்குற டீம். இது பார்த்தீங்கன்னா டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் வேணால் இந்த மாதிரி போகலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கேஎல் ராகுல் நல்ல ஒரு நம்பர்ஸு. ஸோ அந்த இடத்துல கேப்டன் வந்து மாற்றுறீங்க அப்படின்னா ஃபாப் ட்ரை பண்ணலாம். விசி வேணால் அந்த இடத்துல அபிஷேக் போகிறல ட்ரை பண்ணலாம். ஸோ விசி இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேப்டன் இங்கே கொடுக்கலாம், விசி இங்கே கொடுக்கலாம். ஆப்போசிட் டீமில் போகிறீங்க அப்படின்னா ஜெயதேவ் உணர்கட்டு, ஹென்ரி கிளாசன் வேண்டாம், ஜெயதேவ் உணர்கட்டு, அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ வீடியோவில் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி மேட்ச் கொஞ்சம் பர்ஃபெக்டாக உட்கார சான்சஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே ஒரு டீம் மிஸ் ஆகிடுச்சு, அந்த டீம் தான் இங்கே வருது. ஸோ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங். ஸோ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இப்படி கொடுத்துருக்கேன். ஹெட்டு கொஞ்சம் ஆவரேஜாக பேட்டிங் பண்ணுவார், கிளாஸன் ஒரு ஆவரேஜ், ரெட்டி இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா எடுக்கலை. இவர் இனிஷியலாக மாட்டிப்பார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். அடிஷ்னலாக அந்த இடத்துல ஃபாப் டு பிளஸி கூட ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது இனிஷியலாகவே அந்த 2 விக்கெட் கிடச்சிது அப்படின்னா 2-4 ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விசி இங்கே வச்சுருக்கேன். ஸோ விசி மாற்றுறீங்கன்னா டிராவிஸ் ஹெட் கொடுக்கலாம், நல்ல ஆப்ஷன் தான். நிதிஷ்குமார் ரெட்டி கொடுக்கலாம்.
கேஎல் ராகுல் கூட ரிவர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த டீமோட ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணி வியூ பண்ணி பார்த்தா தான் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ மேட்ச் பிஃபோராக வந்து கச்சமுச்சான் டீம் மேக் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஆன் டைமில் லைன் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ மல்டிபிளாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 டீம் வரையும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 மேக்ஸிமம் 9 அது மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கான்செப்ட் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங். ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் டீம் வின்னு, சேஃப் வின்னு, க்ளோஸ் வின்னு, இவ்வளோ தான் கான்செப்ட். அதை அப்படியே ரிவர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம் வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு 180 அந்தளவுக்கு போகும். அதே செகண்ட் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ளாப் ஆயிடுவாங்க. இவ்வளோ தான் விஷயம். இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இதுக்குள்ளே நீங்கள் நம்ம ட்ரை பண்ணாத பிளேயர் எடுங்க. ஸோ இதெல்லாம் தான் கான்செப்ட் மேக் பண்ணி டீம் உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆன் டைமில் போயிட்டு டீமில் கையே வைக்காதீங்க. நீங்கள் ஆன் டைமில் செய்யக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா பிச்சை மெயினாக பாருங்கள். 1. 2வது விஷயம் பிளெயின் லெவனாக பாருங்கள். 3வது ஃபாரின் ஸ்லாட்டை வெரிஃபை பண்ணுங்கள். 4 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்களா, இல்லை வெளியிலேருந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மெயினாக பாருங்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ ஒரு இம்பாக்ட் பிளேயர் உள்ளே வந்து 3 விக்கெட் எடுத்துட்டா நீங்கள் அவனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா கேப்டன் வைஸ் ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணும்போது ஒரு 3 டைப்பில் போட்டிருப்பீங்க. அப்போ அதை மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ப்ளே பண்ணாத பிளேயரை மட்டும் மாற்றி வைங்க. ஸோ ஒரேடியாக அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் பிளேயர்ஸை மாற்றுனீங்கன்னா அந்த டீமோட கான்செப்ட் டோட்டலாக உடஞ்சிரும். கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணியே ஆகணும். பேப்பர் ஒர்க் எப்படி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டீம். ஸோ இப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டீம்னு வச்சுங்க. அப்போ நான் இதில் எங்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் அது 2வது டீம், அது பேக்கப் டீம். ஸோ அப்போ இங்கே நீங்கள் லெஸ்பிக்கு 3 பிளேயர் வச்சிங்கன்னா அது இல்லாத அடுத்த 3 பிளேயர் இங்கே ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அந்த 3 பிளேயரில் 2 பிளேயரு, 3வதாக இன்னொரு லெஸ்பிக் பிளேயர் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மாற்றி தான் நீங்கள் குள்ளன் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அப்போ தான் நல்ல டீம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வின்னிங்ஸ் வரும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸில் ஆல்மோஸ்ட்டு 55 மேட்ச்சு வந்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 72. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 மேட்ச் உங்களுக்கு ஜாக்பாட் இருக்குது ஈஸியாக வின்னிங்ஸ் எடுக்க. ஸோ அந்த 10 மேட்ச்சில் எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 7 மேட்ச் ஹிட்டு கொடுப்பேன். கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஐபிஎல் உங்களுக்கு, இல்லைன்னா டோட்டலாக மிஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகி போயிடும். ஸோ சில மேட்ச் வந்து நானும் கவர் பண்ண முடியாமல் போகும். ஃபேமிலி சுச்சுவேஷன், பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் சாட்டர்டே சண்டே நம்ம வீடியோ வந்து ரொம்ப கஷ்டம். பட் டெலகிராமில் இன்புட் கொடுப்பேன். பட் மேட்ச் வந்து நம்ம அனலைஸ் பண்ண தான் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நான் டெலகிராமில் வந்து ஒரு இன்புட்டாக கொடுக்குறேன்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். நேற்று 2வது மேட்ச் கூட கொடுத்துருக்க மாட்டேன். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சாட்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்க டிஸ்கஸ் பண்ண தான் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர்ஸ் எடுத்து பார்க்குறத வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வீடியோவை மெயினாக பர்டிகுலராக மேக் பண்ணுறது உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்கும் அதில் யூஸ் இருக்குது. பட் நீங்கள் பாருங்கள், பார்க்காம போங்க, உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணாமல் போங்க, அதுவும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அதை மட்டும் மெயினாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.